மகிழ் திருமணி டைரக்ஷன்ல நம்ம தல நடிச்சு நேத்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அர்ஜுன் அண்ட் கயல். இதில் அர்ஜுன் கேரக்டரில் நம்ம தலையும், கயல் கேரக்டரில் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங்கில் சூப்பராக போயிட்டு இருந்த இவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ சரியா போகல. அதனால த்ரிஷா அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அண்ட் இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் நான் என்னோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு த்ரிஷா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு தலை அவர்கள் இங்கேருந்து பை ரோட் போனால் 9 hours ஆகும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் மொத்தமாக ஒரு 12 இயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஒரு லாஸ்ட் ட்ரிப்பாக இது இருக்கட்டும், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராரு. ஸோ அப்படி அவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து த்ரிஷா அவர்கள் காணாம போறாங்க. சோ அவரோட ஒய்ஃபை காப்பாத்த எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாம ஒரு கண்டென்ட் மூவியா எடுத்து பண்றதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அதை பண்ணதுக்கே தலைக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. அண்ட் அடுத்த பாசிட்டிவ், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி செம்ம தரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லா ஒரே இடத்துல தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே என்னடா ஒரே இடத்துலயே காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்காது. அதுவும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு கார் ஃபைட் சீன் இருக்கு. அது நீங்க பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கலாம். பயங்கர தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அடுத்து பாசிட்டிவ் கண்டிப்பா அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காரு. பெரிய மாஸ் சீன்ஸ் இல்லனாலும் அவரோட பிஜிஎம்னாலேயே நிறைய சீன் சூப்பரா எலிவேட் ஆச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க ரோல சூப்பரா பண்ணிருந்தாங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவ், மகிழ் அவரோட சிக்னேச்சர் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு நெகட்டிவா பட்ட சில விஷயங்கள்ல ஒண்ணு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. என்னதான் இது கண்டென்ட் மூவியா இருந்தாலும் ரொம்ப நேரமா படம் ஒரே லைன்ல போற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல மாஸ் சீன் ஆர்கானிக்கா வர மாதிரி இருந்தாலும் அது டக்குன்னு கட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, பெரிய மாஸ் சீன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஓப்பன் மைண்டோட ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது நீங்க யூஸ்வலான ஒரு தலை படம் பார்க்க போறோங்கிற ஃபீல்ல போனீங்கன்னா இந்த படத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலா என்ன கேட்டா, இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அண்ட் நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு சூப்பரான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.